வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்வான்டட் எனர்ஜி வந்தா எப்படி அத தடுக்கணும்? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன். அப்புறம் அ ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பார்ட். அதாவது தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ஸ் வரும்போது, அதுல ஏன் அது வருது? ம் அது அது அதுல ஒரு பாகம் தான் இந்த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி பார்க்கலாம். இப்போ நெறைய பேருக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்வான்டட் எனர்ஜி நம்மள தாக்கும். இந்த ஜர்னிய பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாக்ரட் ஆயிட்டு இருப்பீங்க. ஸோ சாக்ரடா உங்க எனர்ஜி சாக்ரடா கன்வெர்ட் ஆயிட்டுருக்கும். அந்த டைம்ல நெறையா அன்வான்டட் எனர்ஜி உங்கள உங்கள அறியாமலே அட்டாக் பண்ண பார்க்கும். அ அது அத நீங்க எப்படி தடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பயந்துறக்கூடாது நீங்க. சரிங்களா? அப்ப அந்த பயம் தான் உங்கள என்ன பண்ணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஆவிகள் உங்கள அன்வான்டட் எனர்ஜி உங்கள தடுக்கும். ஸோ, அ அந்த நீங்க முதல்ல என்ன நினைக்கணும்? என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆத்மாவை எந்த ஒரு அன்வான்டட் எனர்ஜியும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ உங்களுடைய சுதந்திரம் தான் இதுல முக்கியம். சரிங்களா? அப்போ இப்போ கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கணும். இப்போ இந்த மாரி அட்டாச்மெண்ட்லாம் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப லெவல் ஒரு அட்டாச்மெண்ட்ட உங்களுக்கு கொண்டு வரும். அது ஸ்பிரிட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப வரம்போது, ரொம்ப உங்கள போட்டு அமுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ மெயினா கிரவுண்டிங் தான் பண்ணணும். நல்லா கால் நிலத்துல நல்லா தொட்டு இது பண்ணணும். அப்புறம் இந்த மண், புல் இந்த மாரி இதுல நடக்கணும் உங்களுக்கு மெயினா. மெயினா கால் நடக்கணும். கீழ காலை ஊன்றி நடக்கணும். நல்லா தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி கிரவுண்டிங் இது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இது தாக்காது. அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல மெயினா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த செக்சுவல் எனர்ஜி கிளியர் செய்றதை நீங்க அ தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க எந்த விதமான ஒரு கில்ட் இல்லாமையும், உங்களுடைய முதல்ல மெயினா உங்களுடைய உடலை நீங்க முதல்ல ஏற்றுக்கணும். சரிங்களா? அப்ப சப்ரஸ் செய்யாமல் அத ரொம்ப லெவல் உங்களுக்கே நீங்க தண்டனை குடுக்குற மாதிரி இல்லாம, நீங்க ஒரு அவேர்னஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரணும். அப்போ என் சக்தி இப்போ உடல் அதனால தான் மெயின் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா, என் சக்தி என் உடலில் தான் இருக்கிறது. ஸோ, அப்புறம் முதல்ல என் சக்தி என் உடல்ல இருக்குது. என்னுடைய ஆத்மாவும் எனக்கு மட்டும் தான் அ உரிமை. அதை யாருமே தேவையில்லாத அன்வான்டட் எனர்ஜி எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல மெயின் என்னன்னா ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங் இருந்தா தான் நீங்க இதுல தப்பிக்க முடியும். அப்போ அந்த உறவு இது எப்படின்னா, சில நேரத்துக்கு உறவு கர்மாஸ்னாலும், இந்த ஓல்டு கர்மாஸ்னாலுமே இது வரும். ஸோ, அப்போ இப்போ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ தெரிந்தோ, தெரியாமலோ, இப்போ யாரோ நீங்க இல்ல உங்க முன்னோர்களோ, இல்ல உங்க உறவு பந்தம் ஏதாவது இருந்து இருந்து கொ இவங்க என்னைய உரிமை கொண்டாட வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை நான் திரும்ப பெறுகிறேன். என் ஆத்மா சுதந்திரமான பாதையில் நடக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாரி நீங்க வச்சுக்கணும். ஸோ இது மெயினா என்ன என்ன காரணத்துக்காண்டினா, உங்களுடைய கர்மா கிளியர் ஆகும் அந்த டைம்ல. அப்பதான் உங்க அட்டாச்மென்ட் பேட்டர்ன்ஸ்லாம் தெரிய வரும். ஸோ அது ரிலீஸ் ஆகும். அதான் நான் சொன்னேன்ல, உங்களுடைய நீங்க அதை தடுத்து எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுடைய செக்சுவல் எனர்ஜி சாக்ரடா மாறும். இன்னர் மாஸ்குலின் அவேக்கனிங் ஆகும். சரிங்களா? அப்பதான் இன்னர் மாஸ்குலினே ரொம்ப லெவல் வெளிப்படைவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க ஃபைட் பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ண வேண்டாம். நல்லா அவேர்னஸ்ஸா இருந்தா போதும். எப்போதுமே நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றது. நம்மள சுத்தி எப்போதுமே ஒரு லைட் இருந்து உங்கள புரொடெக்ட் பண்ற மாரியே, நீங்க இமேஜின் எப்பவுமே நீங்க ஒரு புரொடெக்ஷன் ஷீல்டுக்குள்ள இருக்கிற மாரியே போணும். ஏன் அப்டின்னா, நம்ம பயணம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜில தான் இருக்குது. ஸோ தேவையில்லாத எனர்ஜி என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் அன்வான்டட் எனர்ஜி எனக்குள்ள வர்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல, நீங்க பயம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கலாம். அவ்வளதான்.
சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து என்ட்ட வந்து கொஞ்சம் பேர் வந்து பேசுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப லெவல் வந்து இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதாவது இது வந்து ஒரு கலெக்டிவா எனக்கு தெரிஞ்சதுனால, இத நான் வந்து சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி வந்து எதனால வந்து வருது? இதை வந்து இப்ப யாருக்கோ டிஎம்கா இருக்கலாம், இல்ல வந்து டிஎஃப்கா இருக்கலாம். இப்ப 2 பேத்துக்கும் வந்து தேர்ட் பார்ட்டி வரும்போது, ஏன் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வருது? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணணும். அப்பதான் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து போகும். சரிங்களா? இந்த தேர்ட் பார்ட்டி வர்ற ரீசனே உங்களுக்குள்ள வந்து மாற்றத்தை வந்து நீங்க வந்து எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் இந்த தேர்ட் பார்ட்டியே வந்து வருது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த தேர்ட் பார்ட்டி வரம்போது தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து அட்டாச்மென்ட்டா இருக்கிறோம். அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா, அந்த தேர்ட் பார்ட்டிய பார்த்தா தான் வந்து உங்களுக்கே தெரியாது. நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. நான் வந்து டிஎம் கூடயோ இல்ல டிஎஃப்ஆ இருக்கிறேன். நான் அட்டாச்மென்ட் கிடையாது. நான் வந்து டிட்டாச் தான் ஆயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து வாய் வார்த்தையில வந்து சொல்லலாம். இல்ல வந்து உங்க மனம் வந்து நெனச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு இந்த சிட்யூவேஷன் வரும்போது தான் எந்த அளவுக்கு நீங்க வந்து அட்டாச்மென்ட்டா இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டியா நீங்க வந்து இருக்கிறீங்க. உங்களுடைய செல்ஃப் வொர்த்தை வந்து நீங்க வந்து குறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த 3ம் தான் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப மெயின். அப்போ நீங்கள் இன் இன் அவங்க யார் கூட இருக்கிறதே நீங்கள் வந்து பார்க்காம, உங்களுக்குள்ள வந்து அட்டாச்மென்ட் இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டிய வந்து நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப உங்க ட்வின் மேல வந்து அட்டாச்மென்ட்டோட இருப்பீங்க. ஸோ, உங்களால வந்து அத தாங்கவே முடியாது. ஸோ, இந்த அட்டாச்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். அதுவுமே உங்களோட செல்ஃப் வொர்த் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த டைம்ல. ஸோ, அப்ப வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கோபமோ, அது 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 வந்து வலியோ, பெயினோ வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ, அப்ப நீங்க வந்து அத கவனிக்காம, உங்களுக்குள்ள உள்ள கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, சேசிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்ப வந்து பயம் கொள்ளக்கூடாது. பயம் கொள்ளக்கூடாது. ப்ரூஃப் செய்யவும் கூடாது. ஃபைட் பண்ணக்கூடாது. எமோஷனலா பிரஷரும் வந்து குடுக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து சைலன்ஸா இருந்துட்டு, என்ன நம்ம வந்து டிட்டாச் பண்ணணும். நம்ம எமோஷனலா அவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்மென்ட்டோட இருக்கிறோம். ஸோ நம்ம டிட்டாச் பண்றோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பனிஷ்மென்ட் இல்ல. என்னோட எனர்ஜிய வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்றேன். அப்ப என்னோட செல்ஃப் வொர்த்த வந்து நான் வந்து எடுக்கிறேன் நானு. ஸோ அப்போ எனக்கு என்னலாம் நான் வந்து வளரணும்? ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகணுமா? ஸ்பிரிச்சுவல் குரோத் எடுக்கணுமா? இண்டிபெண்டன்ட்டா நான் எப்படி ஹேப்பியா இருக்கணும்? இதெல்லாமே வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ஸ் வரும்போது தான் நீங்க வந்து கத்துப்பீங்க முதல்ல. சரிங்களா? அப்போ இது வந்து அ அட்டாச்மென்ட் இருக்கிறதுனால, அட்ராக்ஷன் இருக்கிறதுனால வர்ற லவ் கிடையாது. இது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுக்கிற லவ் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. அப்ப என்ன அப்டின்னா, அந்த தேர்ட் பார்ட்டிய ரிமூவ் செய்யணும் அப்படின்னு சொல்லாம, ஃபோர்ஸும் வந்து பண்ணாம, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய செல்ஃப் குரோத் எப்படி வளர்க்கலாம்? அப்போ உங்களுடைய கார்மிக் பர்ட்டன்ஸ வந்து எப்படி வந்து நீங்க பிரேக் பண்ணலாம்? அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் அத பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன்ஸ் வரம்போது, உங்களுக்கான ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும்போது, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் செய்யலாம்? இப்படிலாம் வந்து நீங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்க வந்து பார்க்கணும். என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து மெயினா வந்து என்னன்னா, அன்ஹீல்ட் ஏதோ ஒரு வூண்ட்ஸ் வந்து ஒண்ணு இருக்கும். நான் சொன்னேன்ல அட்டாச்மென்ட் இந்த மாரி ஏதாவது ஒரு அன்ஹீல்டே பண்ணாத ஒரு வூண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும். பயம் இருக்கும். ஃபியர் ஆஃப் கமிட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கார்மிக் வந்து கிளியர் ஆகணும். அந்த டைம்ல தான் நீங்க வந்து உங்களோட கார்மிக்ஸ் எல்லாமே வந்து சுத்தமா வந்து கிளியர் ஆகுவீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிட்டு இருக்கும். அப்போ அவங்க தேர்ட் பார்ட்டி வந்தோனே, அவங்க வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட வந்து இழுத்து கொண்டு வரதோ, அவங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்கிறதோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேல கிடையாது. உங்கள நீங்களே வந்து தேர்வு செஞ்சிருக்கணும். இந்த டைம்ல தான் அந்த செல்ஃப் வொர்த் உங்கள நீங்களே வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஜர்னியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நம்மளே வந்து செலக்ட் பண்றது தான் இந்த ஜர்னி. ஸோ அத பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ஸ்லேருந்து நீங்க வந்து தப்பிக்கலாம். இப்போ எப்படி வந்து நீ இந்த இந்த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் அதுல ஒண்ணு சொல்றோம்ல. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, "ஐயய்யோ! என்னை விட்டு இவரு வந்து போயிருவாரோ, இல்ல இவள் போயிருவாளோ,
நான் வந்து வேலை செய்யாம இது வந்து வேலை செய்யாமல் போயிருமோ? நான் வந்து போதுமானவளா இல்லையா? நான் வந்து இதுல வந்து எனக்கான ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கே உங்களுடைய பவர்ஸோ, உங்களுடைய இது ஒர்த்தோ வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்குள்ளயே நீங்க வந்து அப்படி நான் வந்து சரி கிடையாதோ! இல்ல அவங்க நெறைய பேருக்கு வந்து இப்ப லேடீஸா இருந்தாங்கன்னா, ஐயோ! அவங்க அழகா இருக்கிறாங்களே! நம்ம அழகா இல்லையே! அவங்க பணக்காரர் இருக்கிறாங்களே! நம்ம பணக்காரர் இல்லையே! இப்படிலாம் வந்து பயம் இருக்கும். ஸோ அவங்க வந்து மாறிருவாங்களோ! இதெல்லாம் பார்த்து அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த இந்த பயத்தினால தான் உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டினால நீங்க வந்து பெயின் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப வலி வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும். இப்போ இது ஏற்கனவே ஏன் வந்து உங்களுக்கு வலி உண்டாகுது? இது வந்து எது வந்து மிரர் காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு ஹர்ட் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஒரு பாஸ்ட் லைஃப் மெமரி வந்து உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு காதல்ல வந்து தோல்வி அடைந்திருக்கலாம். இல்ல டிவோர்ஸ் பண்ணி அந்த ட்ராமா வந்து இருக்கலாம். இல்ல ஃபேமிலிக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஸோ என்ன பண்ணும்னா, மனம் என்ன பண்ணும்னா, மீண்டும் அந்த வேதனை எனக்கு எதுக்கு? நான் வந்து ஹார்ட்டே வந்து நான் வந்து ஓப்பனே பண்ண மாட்டேன். என்னோட செல்ஃப் புரொடெக்ஷன் மோடுக்கே வந்து நான் வந்து போயிருதேன். அப்படிங்கிற மாரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க ஹார்ட்ட வந்து ஓப்பன் பண்ண மாட்டீங்க. அப்படியே வந்து லாக் பண்ணிருவீங்க. அதனால தான் அந்த ஹர்ட் வந்து அப்படியே உங்களுக்குள்ளே வந்து இருக்கும். நீங்க ஹார்ட் ஓப்பன் இது வந்து ஒரு செல்ஃப் புரொடெக்ஷன் மாரி நீங்க உங்களுக்கு வந்து போடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதனை வந்துரும், வலி வந்துரும், ரொம்ப வலிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹார்ட் ஓப்பன் பண்ணுனா தான், அந்த செல்ஃப் புரொடெக்ஷன் மோட்ல இருந்து நீங்க வந்து வெளிய வந்தா தான், இந்த ட்ராமாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹீல் ஆகும். அப்புறம் சிலவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் ஏன்னா நம்ம ஜர்னிக்கு வந்தா அவங்க எல்லாருக்கும் என்ன பயப்படுறதுன்னா, ஐய்யய்யோ! கமிட்மெண்ட்ட நம்ம எடுத்துட்டோம்னா, அவ நம்மள கண்ட்ரோல் பண்ணிருவாளா? இல்ல அவன் நம்மள கண்ட்ரோல் பண்ணிருவானா? அப்படிங்கிறது பயம் இருக்கும். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மோடு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதுக்குள்ளே அது மாரி தான் நம்ம வந்து டியூன் பண்ணியிருப்போம். நம்ம டிஎன்ஏக்குள்ள வந்து அது மாரி தான் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரீடம் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது, திருப்பியும் இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, ஐய்யய்யோ! இந்த மாரி வந்துருவோமோ! அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்ப செல்ஃப் வொர்த் ஐயய்யோ! நான் வந்து எனஃப் இல்லையா? அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து நான் எனஃப் கிடையாதா? நான் ஸ்டேபிளா இல்லையா? நான் வந்து அவங்களை வந்து ஹேப்பி ஆக்க முடியாதா? என்னால வந்து எ அவங்கள வந்து ஹேப்பி ஆக்கி இது பண்ண முடியுமா? ஸோ அப்படி வந்து நம்மளே வந்து நம்மளுக்குள்ள என்னத்தையோலாமோ நெனச்சுக்கிட்டு, நம்ம வந்து தள்ளி வந்துருவோம் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஏன் அப்டின்னா, இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜியா இருக்கும். ரொம்ப ரொம்ப டீப் எமோஷனலா இருப்போம் நம்ம. சோல் லெவல் ட்ரூத் அப்டிங்கிறதே வந்து இதுதான் அதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஈகோ வந்து டிசால்வ் ஆகணும். எல்லாமே இந்த நேரத்தில் வந்து வரும். அதாவது எமோஷனல் இருந்தாலும் வரும். சோல் லெவல் ட்ரூத் இருந்தாலும் வந்து தெரிய வரும். ஈகோ டிசால்வ் ஆகணும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் வரும்போது, இது என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த கமிட்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அவாய்ட் பண்றதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கும். என்னைக்குமே வந்து ட்ரூத் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளணும். கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, இப்ப சடனா வந்து என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஏதாவது வந்து நான் ரெடி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள எப்படியாவது வந்து அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ட்ராமா தான் நான் வந்து ரெடி கிடையாது. அப்படிங்கிற மாரி வந்து மைண்ட் சொல்லும். ஆனா அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, அவங்க ஹார்ட் சொல்லுது அப்படின்னு நெனச்சுப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து அவங்க மைண்ட் தான். நான் வந்து ரெடி இல்ல. அப்படிங்கிறதே அவங்க இப்போதைக்கு நான் வந்து ரெடி இல்ல. இல்லன்னா சிலவங்க சொல்லுவாங்க, இப்போதைக்கு நான் ரெடி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நான் ரெடி ஆவேன் அப்படின்னா, அது வந்து ஹார்ட்ல இருந்து வராது. மைண்ட்ல இருந்து வரும் இதெல்லாம். ஸோ இத ஹீல் பண்ணணும். எப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பயங்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் உங்களுக்குள்ள தேடி. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாம, அத எடுத்து ஹீல் பண்ண வந்து பார்க்கணும். அப்ப வந்து என்னன்னா, ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. அத கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ரொம்ப பிரஷர் போடக்கூடாது. அது அப்ப என்னன்னா, ஹார்ட் வந்து ஸ்லோலா வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அப்போ சில நேரங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றதான் ஒரு மெடிசினா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அதை வந்து அந்த செப்பரேஷனை வந்து உங்களுக்கான ஒரு ஹீலிங் ஸ்பேஸா வந்து நீங்க உருவாக்கிக்கிட்டு, உங்கள நீங்க வந்து ஹீல் பண்ணணும். ஸோ வந்து அப்பதான் அதுக்கப்புறம் தான் காம் செக்யூரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இண்டிபெண்டன்ட்டா இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதாவது காம் ஆயிட்டீங்கன்னா, மெயின் விஷயம் என்னன்னா, உங்க மனம் வந்து காம் ஆயிட்டா,
நல்லா செக்யூரா ஃபீல் பண்றீங்களா? இண்டிபெண்டன்ட்டா நீங்க வந்து இருக்கிறீங்களா? அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த இது வந்துட்டு அப்படின்னு சொன்னா, இந்த ஃபியர் இருக்குதுல்ல, இது வந்து குறைஞ்சுகிட்டே வரும். நல்லா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ, லவ் இல்லாததால் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். சோல் கால் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுனால பயம் வரும் நெறைய பேத்துக்கு. நெறைய பேருக்கு இந்த சோலோட இத வந்து தாங்குற இது வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இந்த சோல் ட்ரூத், இந்த சோல் கால வந்து. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ பயம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கமிட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்காண்டி அவங்க கமிட் ஆகல அப்டின்னா, நம்ம கிட்ட கேர் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் அவங்க அப்டின்னு சொல்றது நம்மளாவும் இருக்கலாம், அவங்களாவும் இருக்கலாம். அதாவது டிஎம்மாவும் இருக்கலாம். இது வந்து டிஎஃப்பாவும் இருக்கலாம். 2 பேருக்குமே இது வந்து பொருந்தும். தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன்ஸ் வந்து யாருக்குனாலும் வரலாம். ஸோ 2 பேத்துக்குமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த 3மே. தேங்க் யூ.